அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 9:16. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பவுலை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனனியாவினிடத்திலே சொன்ன வார்த்தை, கடந்த நாளிலே ஆவியானவர் இந்த வார்த்தையை தான் காண்பித்தார் என்று பேசும்படிக்கு இந்த வார்த்தையை தான் செய்தியாக கொடுத்தார். ஆமென். நம்ம யாருமே கேட்க விரும்பாத சில வார்த்தைகள் வேதத்தில் உண்டு. அதில் ஒன்று தான் பாடு, சோதனை. ஆமென். இன்னைக்கு ஆராதனையில் கூட எடுத்த பாட்டை கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த சோதனை, புரியாத பாதைகள். ஆமென். பாடுகள் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்டாகிற வேதனை, கஷ்டம், துயரம், இழப்பு அல்லது துன்பம், இப்படிப்பட்ட அனுபவங்கள். அது மன ரீதியாக, சரீர ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாக இப்படியெல்லாம் வெளிப்படுகிறதை நம்மால் பார்க்க முடியும். தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் தேவன் ஒரு பாடுகளின் பாதையை அனுமதித்திருக்கிறார் என்றால் அதற்கு பின்னாக தேவனுடைய மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது. ஆமென். பவுல் தமஸ்குவை நோக்கி வேகமாய் புறப்பட்டு கொண்டிருக்கிறான். அதற்கு முன்பு வரை பவுலுடைய வாழ்க்கையில் பாடுகள் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் தெரியாது. அதுக்கு முன்னாடி வர பவுலால தான் பாடுகள், பவுலுக்கு பாடுகள் இல்லை. கர்த்தருக்கு மகிமை. கொஞ்சம் மானிட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. ஆனால் எப்பொழுது தமஸ்குவுக்கு போகிற வழியில் கிறிஸ்து அவனை சந்தித்தாரோ, அந்த சந்திப்பை எப்படி தான் ஆரம்பிக்குது அப்படின்னா அது பாடுகளில் தான் ஆரம்பிக்குது. அவன் குதிரையிலிருந்து என்ன செய்தான், அந்த ஒளி வந்ததும் பொத்துன்னு கீழே விழுறான், கீழே விழுகிறான். அவன் எழும்பும் போது அவனால் எழும்ப முடியல. 2 பேர் கை கொடுத்து அவனை தூக்கி விடுறாங்க. இப்படி தான் அவனுடைய 2வது ஒரு ஜேர்னி, ஒரு நியூ ஜேர்னி அவனுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆண்டவர் நீ தமஸ்குவுக்கு போங்கிறார். இன்னும் அவனுக்கு பார்வையே கிடைக்கல. அவன் போய் தமஸ்குவில் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறான். 3 நாட்கள் சாப்பிடாம உபவாசிக்கிறான், புசியாமலும் குடியாமலும். ஆமென். அப்படிதான் இருக்கு பைபிளில். 9:9 அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் கொடியாமலும் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சும்மா இருக்கல. 11 கடைசியில் ஆண்டவரே சொல்லுகிறார், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று சொல்லுகிறார். அவன் புசிக்காம குடிக்காம இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான் ஒருத்தன். ஆமென். அப்படி ஜெபிக்கிறவன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள் அனனியாவுக்கு சொல்றார், நீ போய் அவன் பார்வை அடையும்படி அவனை தேடி கண்டுபிடித்து அவனுக்காக ஜெபம் பண்ணு அப்படிங்கிறார். அப்பொழுது அனனியா சொல்ற, ஆண்டவரே அவன் பொல்லாப்பு செய்கிறவன் ஆண்டவரே என்று சொல்லும்போது இயேசு சொல்லுகிறார். 15வது வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். அவன் அவன் அந்த அவன் யாருங்கிறதுக்கு தான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன். அவன் என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட போகிறான் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். தேவன் தம்மை வெளிப்படுத்த இந்த பூமியிலே யார் யாரை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ அவர்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாடுகளின் பாதை உண்டு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். முதல் வசனமே உங்களை இப்படி போக பண்ணிச்சுன்னா ஹல்லேலூயா.
ஆமென். நல்ல புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு திரள் கூட்டத்தை பார்த்து சொல்லும் செய்தி உண்டு, சிறு கூட்டத்தை பார்த்து சொல்லும் செய்தி உண்டு. சின்ன கூட்டம் தான் சீஷர்கள். அதுலேயும் யூதாஸ் போனதுக்கு அப்புறம் நிறைய சொல்லுவார். அவர் சொல்லுகிற வார்த்தைகளில் ஒன்று என்னவென்றால், உலகம் என்னை பகைத்ததானால் உலகம் உங்களையும் பகைக்கும். இயேசு உலகம் பகைக்க காரணம் என்ன? அவர் பிதாவை வெளிப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளை உலகம் பகைக்க காரணம் என்ன? அவர்கள் இயேசுவை வெளிப்படுத்துகிறார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுவோம். அப்ப அவன் யார்? அந்த அவன் தேவ நாமம் அறிவிக்கப்பட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாத்திரம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, தமஸ்குவுக்கு போகிற வழியில எப்படி பவுல் சந்திக்கப்பட்டானோ அதுபோல நாமும் எங்கேயோ போய் கொண்டிருந்தோம், எப்படியோ போய் கொண்டிருந்தோம். இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்வீங்க, நான் அவரை பிடிக்கவில்லை, நான் அவரால் பிடிக்கப்பட்டிருக்கிறேன்? நம்முடைய வாழ்க்கையை குறித்த தேவ திட்டத்தை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அவன் 2 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, தேவ பிள்ளைகள் அனுபவிக்கிற 3 விதமான பாடுகள். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான காரியம், அதுதான் இன்னைக்கு முக்கியமான செய்தி என்னவென்றால், கிறிஸ்து பாடுபட்ட பின்பும் ஏன் தேவன் நமக்கு பாடுகளை அனுமதிக்கிறார். இந்த 2 டைட்டில் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வேகமாய் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஒன்று, தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் அனுமதிக்கிற பாடுகளை 3 விதமாய் பிரிக்கலாம். பலவிதமான பாடுகள் உண்டு, அதை மொத்தத்தில் 3ஆய் பிரிக்கலாம். ஒன்று, சரீர ரீதியாக சந்திக்கிற பாடுகள், சரீர நிலை, சரீரத்தில் நாம் அனுபவிக்கிற பாடுகள். ரெண்டாவது, ஆவியில உண்டாகிற பாடுகள், ஆவிக்குரிய நிலையில உண்டாகிற பாடுகள். ஆமென். அது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், அது ஆவிக்குரிய யுத்தம் என்று கூட சொல்லலாம். மூன்றாவது, ஆத்துமாவிலே உண்டாகிற பாடுகள். இந்த 3ஐயும் சந்திக்காத ஒரு தேவ பிள்ளை இருக்கவே முடியாது. ஆமென். சரீரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பவுலை வாழ்க்கையை முன்னிறுத்தி சொன்னதுனால பவுலை வைத்து சொல்வதற்கு இது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையும் பார்க்கும்போது சில காரியங்களை நமக்கு புரியவே இல்லை. நம்ம பாடினது போல அந்த கோரஸை ஒரு வாட்டி பாடுறீங்களா? புரியாத பாதைகள் புதிய வழிகளில் நடத்தினே ஏந்தினி என் இயேசுவே. சொல்லுவோம் சேர்ந்து, புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினே. எதற்காக அப்படி நடத்தினார்? எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீர். ஆமென். எட்டாத உயர்த்தினீர். நன்றி செலுத்த விரும்புறவங்க கைகளை உயர்த்தி நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவேன். இது உம்மாலாயிற்று. நன்றி செலுத்துவேன். உந்த நன்மையை கொண்டாடி பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சரீரத்தில் ஒரு தேவ பிள்ளைக்கு பாடு உண்டு, ஆவியில பாடு உண்டு, ஆத்துமாவில பாடு உண்டு. சரீர நிலை பவுலுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் அதனுடைய 24 முதல் பவுல் சொல்லுகிறார். 23 முதல் அவர் சொல்றார். அவர் சொல்லணும்னு சொல்லல, ஆனா இந்த கொரிந்தி சபைக்கு சொல்லாம இருக்க வழி இல்லை.
நம்ம மேக்சிமம் நம்ம பாடுகளை சொல்லாம ட்ரை பண்ணுவோம் நம்ம வீட்டுக்கு. ஆனால் சில கட்டத்தில் நம்மளால் சில காரியங்கள் முடியாதுன்னு வரும்போது ஏன் முடியலைன்னு அவங்களுக்கு தெரியலைன்னா நம்மளை என்ன நினைப்பாங்க, தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுமா, சொல்லிடுவோம். ஆமென். ஒருவேளை அப்படி டைரக்டாக சொல்லாட்டியும் சில எக்ஸ்பிரஷன்லேயே காட்டிடும். ஹல்லேலூயா. ஏன்னா வேற வழி இல்லை, சொல்லிதான் ஆகணும். சில காரியங்களை ரொம்ப மறைச்சி ஹாஸ்பிட்டல்லாம் பாருங்க, டாக்டர்ஸ் சில காரியத்தை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மறைப்பாங்க. ஆனால் கைவிட்டு போகும்போது வேற வழி இல்லை, ஃபேமிலிக்கு சொல்லி தான் ஆகணும்னு சொல்லும்போது மெதுவாக கூப்பிடுவாங்க. ஆமாம். ஒரு கட்டம் தாண்டும் போது அப்படிதான் பவுல் இந்த கொரிந்து சபைக்கு கொஞ்சம் டைப் பண்ணு, இந்த கொரிந்து சபைக்கு எழுதுறார். அதனால தான் சொல்றாரு, நான் புத்தியினமா பேசுகிறேன் அப்படிம்பார். அதாவது அவரு எதுல தான் ரொம்ப ஃபோக்கஸ்டா இருந்தாருன்னா, கிறிஸ்துவ குறித்து பேசுறதுல. தன்னை குறித்து பேசுற இடத்துல வரும்போது பவுல் தன்னை எப்படி காட்டுறான் தெரியுமா, நான் புத்தியினன் அப்படிங்கிறான். நம்ம குறித்து பேசுற இடத்துல தான் பெரிய அறிவாளியா காட்டுவோம், ஒரு வாளியும் கிடையாது. ஆமென். ஆனா பவுல் தன்னை குறித்து பேசுற இடத்துல கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, புத்தியினனா பேசுறேன் சொல்லிட்டு அவரு இல்லாததை சொல்லல, இல்லாத கதையை சொல்லல, அவர் பட்ட கஷ்டத்தை சொல்றாரு. நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். மரண அவதினா உயிர் போற நிலை. யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். ஆமே. 40 × 5 எவ்வளோ? சில பார்க்குறாங்க, நாங்கள் சயின்ஸ் குரூப் 200, அதில் 5 குறைச்சா இயேசுக்கு சரீரத்தில் எத்தனை அடி பட்டுச்சு? 39. பவுலுக்கு சரீரத்தில் எத்தனை அடி தெரியுமா? 195. அவன் சரீரம் என்ன பாடுபட்டிருக்கும் என் நிமித்தம், என்னுடைய நாமத்தின் நிமித்தம். ஏன்? ஏன்னா அவன் மூலம் என்னுடைய நாமம் பரவ போகிறது. என்ன ஒரு காரியத்தை தேவன் மனசுல வச்சு ஒரு பாதையில தேவன் நடத்தும் போது புரிந்து கொள்ளுங்க. அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஒரு பாடுகளின் பாதையில தேவன் நம்மை நடத்துகிறார் என்றால், ஆமே, தேவன் ஒரு மேன்மையான காரியத்தை தம்முடைய மனதிலே வைத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டுமல்ல, ஆமேன், அவர் சொல்றாரு, நான் கல்லறி உண்டேன் 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன் அப்படிங்கிறார். கடல்ல ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். இந்த கப்பல் உடைஞ்சு துண்டு பிடிச்சது அடுத்த செகண்டே கரை போல. ஹல்லேலூயா. எவ்வளவு டைம் அவர் சொல்ற, ஒரு ராப்பகல் முழுவதும் நான் போக்கினேன். அடுத்து 26 இன்னும் நிறைய சொல்றார். நமக்கு நேரம் இல்லை, நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கோ. இது ஒரு பக்கம். அடுத்து சொல்றார், கண் விழிப்பு, தாகம், பசி. இது ஒரு பக்கம். ஆமென், ஆமென். இது ஒரு முள்ளு போலவே இருக்கிறது பவுல் வாழ்க்கையில. பலவீனம் சரீரத்தில். கலாத்தியர் 4:15 பவுல் சொல்றாரு, உங்க கண்களை கூட நீங்க நான் கேட்டிருந்தா எனக்கு பிடுங்கி கொடுத்திருப்பீங்க, கண்களை கூட பிடுங்கி கொடுத்திருப்பீங்கன்னு சொல்றாருன்னா பவுலுக்கு எதுல பாதிப்பு? கண்ணுல பாதிப்பு. கண்ணு ஒரு சரியா தெரியாது. பிரதான ஆசிரியர் தெரியாம பேசிடுவார். பக்கத்தில் இருக்கவன் பலார்னு ஒன்று வைப்பான் பவுலுக்கு. பிரதான ஆசிரியர்கிட்ட இப்படி பேசுறியா? அப்படி பேசும்போது அவர் சொல்லுவார், எனக்கு தெரியல அது யாருன்னு. ஒரு ஆள் நிற்கிறது மாதிரி இருந்து நான் பேசிட்டேன், ஆனால் அது பிரதான ஆசாரியன்னு தெரியாது. சரீரத்திலே பாடுகள். ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில
ஆமென். சில பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிறோம். இந்த சரீரம் பலவீனம் உள்ளது. ஹல்லேலூயா. 2 விதமான பாடுகள் உண்டு. ஒன்று நம்முடைய பாவத்தினால் வருகிற பாடுகள், இன்னொன்று அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் அனுபவிக்கிற பாடுகள். அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம். ஆமென். சில இடத்துல நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் வீட்டில் சாப்பாடு இல்லாமல் போச்சு. ஆமாம், எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு நல்ல சூழ்நிலையில் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும். இன்னைக்கு நாங்கள் நல்ல சூழ்நிலையில் கிருபையாய் ஒரு ஆவிக்குரிய பெற்றோருக்கு வளர்க்கப்பட்டோம். ஆனால் என்னுடைய தகப்பனார் தேவனை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க எத்தனை நாள் பசி பட்டினி, 10 நாள் வரை சாப்பிடாம இருந்திருக்கிறாங்க. எத்தனை நாள் என்னுடைய நாமத்தின் நிமித்தம். அது சரீரத்தில் எத்தனை பாதிப்பு. பின்னாட்களில் அது அவங்க சரீரத்தில் தெரிய ஆரம்பித்தது. அவங்க சரீரத்தில் ஆமென் அது அதிகமாய் வெளிப்பட ஆரம்பித்தது. எத்தனை பாதிப்புகள். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நிச்சயம், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. 2வது ஆவிக்குரிய நிலை. இந்த போராட்டம் சந்திக்காத ஒரு தேவ பிள்ளையே கிடையாது. விசேஷமா இதை யார் ரொம்ப சந்திப்பாங்க அப்படின்னா, யார் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவங்களுக்கு இந்த யுத்தம் வரும். காரணம், உண்மையிலே தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவன் யாரோடு யுத்தம் செய்ய மாட்டான் தெரியுமா? மாம்சத்தோடு யுத்தம் பண்ண மாட்டான். ஆமென். கூட பிறந்த சகோதரனோடு, கூட ஆராதிக்கிற சகோதரியோடு, ஆமென். இப்படி மாம்சம் என்று சொல்லும் போது இவங்க தான். ஆமென். மாம்சத்தோடு ஒருத்தன் சண்டை போடுறானாலே அவன் அந்நிய பாஷை பேசுவான். ஆனா ஆவியானவரால், இன்னைக்கு செய்தி கொஞ்சம் இப்படிதான் இருக்கும், அவன் ஆவியானவரால் நடத்தப்படவில்லை. ஆவியானவரால் ஒருத்தன் நடத்தப்படுவான் என்றால் அவனை நோக்கி சவுல் ஈட்டி எறிந்தால் அவன் விலகுவானே தவிர அந்த ஈட்டி எடுத்து சவுலை எறிய மாட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவனுக்கு யுத்தம் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனை, அவன் ஆவியில் அதை அவன் உணர்வான். ஆமென். பவுல் சொல்றார், எனக்கு தீத்துவ காணாததுனால, ஆமென், 2 கொரிந்தியர் 2:13 இருக்கு, நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினால் என் ஆவிக்கு என்ன இல்லாதிருந்தது தெரியுமா? அமைதல் இல்லாதிருந்தது. ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த அனுபவம் உண்டாகும். என்ன அனுபவம் உண்டாகும்? அவங்களை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவங்க மாட்ட போறாங்கன்னு தெரியும் போது இவங்க ஆவியில போராட்டம் ஜாஸ்தி ஆகிரும். இவங்க ஆவியில போராட்டம் அதிகரிக்கும். இன்னைக்கு அநேகர் ஆவியை எப்படி வச்சிருக்கிறாங்க தெரியுமா? அணைத்து போட்டிருக்கிறாங்க. ஒரு தேவ பிள்ளைக்கு இது தெரியணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், நம்ம பிள்ளைங்க வெளியே இருப்பாங்க, நம்முடைய உறவுகள் வெளியே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தோ நெருக்கமோ வரும்போது நம்ம ஆவியில் அந்த போராட்டத்தை அனுபவிக்கலன்னு வைங்கள, அவங்களுக்காக நம்ம உத்தரவாதம் எடுக்க முடியாது. அவர்களுக்காக நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா திறப்பில் நிற்க முடியாது. ஆமென். லோத்து பட போகிற பிரச்சனை, லோத்துக்கு உண்டாகிற பிரச்சனையை ஆபிரகாம் உணர்ந்ததுனால தான் அவனால் என்ன செய்ய முடிந்தது? தேவனுக்கு முன்பாக நிற்க முடிந்தது. அதனால லோத்து காக்கப்பட்டான். ஒரு தேவ பிள்ளை இந்த அனுபவத்தில் வளரணும். பவுல் சொல்ற, எனக்கு ஆவியில் அமைதலே இல்லை அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் தேவ ஆவியானவரால் கொண்டு போகப்படுகிறார். எதுக்கு கொண்டு அவர் கொண்டு போகப்பட்டதுமே யார் வரா தெரியுமா? பிசாசு வருகிறான். அவருக்கு ஆவியில போராட்டம் வருகிறது. ஆவியில எப்படிப்பட்ட போராட்டம் வருகிறது? இந்த கல்லை அப்பமா மாத்து, இந்த கல்லை அப்பமா மாத்து. ஏன்னா அவருக்கு என்ன இருக்கிறது தெரியுமா? பசி இருக்கிறது. அவன் ஆவியில் முதல் போராட்டம் நமக்கு ஸ்பிரிட்ல தான் வரும். அடுத்துதான் மாம்சத்தில் அது வெளிப்படும். கண்களின் இச்சை, மாம்ச ஜீவனத்தின் பெருமை, மாம்ச இச்சை, இது ஃபர்ஸ்ட் போராடுறது நம்முடைய ஸ்பிரிட்ல தான்.
பிசாசானவன் போராடுறது தெரியும். ஏன்னா ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு என்ன செய்திருக்கிறார்? இணைந்திருக்கிறார். அப்போ ஒரு தீமையான காரியம் வரும்போது நம்முடைய ஸ்பிரிட்ல தான் முதல் போராட்டம் எழும்பும். ஸ்பிரிட்ல உங்களுக்கு போராட்டம் எழும்புதுனாலே உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் அர்த்தம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இருப்பீங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க இருப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிள்ளைங்க சொல்லுவாங்க, வா சினிமாவுக்கு போகலாம். அப்படி சொல்லும்போது நமக்கு போகணும்னு இருக்கும்போது நம்முடைய ஸ்பிரிட்ல ஒரு போராட்டம் இருக்கும். வேண்டாம், இது உனக்கு ஏற்புடையது இல்லை. இப்போ இதுக்கு நீங்க எசைஞ்சு போனீங்கன்னா நீங்க சேஃப் ஆயிட்டீங்க. நீங்க நம்ம என்ன பண்ணுறது? இதை அணைப்போம். கரண்ட் வந்தது என்ன பண்ணும்? மெழுக அணைக்கிறது மாதிரி ஆவி அணைக்கிறோம். ஆவியில நமக்கு போராட்டம் வரும்போது அணைக்கிறோம். அணைக்கும் போது அவர் துக்கத்தோடு உட்கார்ந்துருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர். அதனாலதான் நீங்கள் ஆவியை என்ன செய்து போடாதிருங்கள், அவித்து போடாது. இந்த போராட்டம் உண்டு. இயேசுவுக்கு அந்த போராட்டம் இருந்தது. பிசாசானவன் அவரை எப்படியாவது தள்ளிவிட பார்த்தான். ஆவியில போராட்டம் வருதுனால ஒரு தேவ பிள்ளை அலர்ட் ஆயிரணும். ஏன்னா அவன் என்ன செய்ய பார்க்கிறான்? தள்ளிவிட பார்க்கிறான். ஆமென். தானியேல் ஜெபிக்க உட்காரும் போது அவனுக்கு ஆவியில போராட்டம் இருந்துச்சு. 21 நாள் ஆச்சு ஜெபத்துக்கு பதில் வர. ஏன்னா பேர்சியா தூதன் வந்து சொல்றான், ஒருத்தன் போராடிட்டு இருந்தான்ப்பா அப்படின்னு. நான் அவனை தாண்டி உன்கிட்ட வந்திருக்கிறேன். ஜெபத்துக்கு பதில் வரலையா? புரிந்து கொள்ள வேண்டும், இது போராட்டம். ஆமென். உடனே தேவ பிள்ளை உட்காரணும். ஜெபத்துக்கு பதில் வர வரை விடக்கூடாது, உபவாசிக்கணும். தேவன் அதை நம்மிடத்திலே கற்றுத் தருகிறார். சில காரியங்கள் ஏன் எங்களால் இது கூடாமற் போயிற்று? இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி. ஆமென். உபவாசம்னா நம்ம ஒரு பிரேயர் வைக்கிறோம் தெரியுமா? அது மட்டும் கிடையாது. நாம தனித்து இருக்கிறது தேவ சமூகத்துல. தனித்து தேவ சமூகத்திலே தரித்திருப்பதன் பேரு தான் என்ன தெரியுமா? உபவாசம்னா தனித்து அவரோடு வாசம் பண்ணுதல். அதுக்கு பேரு தான் உபவாசம். ஆமா, தனித்து வாசம் பண்ணுதல் அவரோடு, தேவனோடு. அப்படி இருக்கும்போது தான் நம்முடைய காரியங்கள் உணர்த்தப்படுவோம், உருவாக்கப்படுவோம், ஜெயம் பெறுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாவை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி யாக்கோபுக்கு ஆவியில போராட்டம் இருந்துச்சு. அவன் போராடினான்னு பைபிள்ல இருக்கு. அவன் போராடினான். யாரோடு போராடினான் தெரியுமா? தேவனோடு போராடுறான். அவனுக்கு அந்த போராட்டம் இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில் இப்படி அமைதியே இருக்காது, சமாதானமே இருக்காது. ஆவி போராடிட்டு இருக்கு. எதுக்கோ ஆவி பாடுபடுது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். அநேகர் ஆவி என்ன செய்யறாங்க தெரியுமா? அவித்து போடுறதுன்னா அணைத்து போடுறது. அதாவது கரண்ட் இல்லைன்னா உனக்கு மெழுகு தேவை. கரண்ட் வந்தோன்னு எப்படி அணைப்போம் தெரியுமா? சிலர் ஊதுறங்கிற பேரில் துப்புவாங்க. அதாவது அது எரிய வைக்கும் போது எவ்வளவு பாதுகாப்பா எரிய வைப்போம் தெரியுமா? இப்போ அதெல்லாம் இப்போ எல்லாருக்கும் இன்வெர்டர்லாம் வந்துட்டு, எமர்ஜென்சி லைட் வந்துச்சு, சார்ஜே இருக்காது. அது வேற. நம்ம இந்த கேண்டில் கொளுத்தும் போது நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா முதல்ல தீப்பெட்டியில் தீக்குச்சியை வச்சுட்டு அதை பாதுகாத்து அப்படியே இருப்போம். ஒரு சேஃபான ஒரு இடத்துல வச்சு அதை ஃபஸ்ட்டு கேண்டில் கொளுத்தி அதை நிற்க வைப்போம். அது உடனே நிற்காது. அதை நிற்க வைக்க அப்படி நிற்க வச்சுட்டு கையெடுத்து பார்ப்போம். ஓகே. அதுக்கப்புறம் எங்கேயோ காற்றடிக்குன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளோ பாதுகாப்பு. உனக்கு கஷ்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போதெல்லாம் ஒரு தேவை. உனக்கு கொஞ்சம் வசதி வந்ததும் ஆமென். திடீர்னு ஒரு நாள் கரண்ட் போகும், கேண்டில் இருக்காது. அப்போ ஆவியில போராட்டம். ஒரு தேவ பிள்ளை, அதாவது தேவனால் நடத்தப்படுகிறவன் அனுபவிப்பான். அவனுக்கு அந்த போராட்டம் அவனால
ஃபீல் பண்ண முடியும். இயேசுவுக்கு அந்த போராட்டம் இருந்துச்சு, ஆனா போராட்டத்துக்கு பிறகு மகிமை. மூன்றாவது ஆத்துமா. ஆத்துமா என்பது நம்முடைய மனம், உணர்ச்சி, விருப்பம், துக்கம், கவலை, பயம், ஏக்கம், இது எல்லாமே உள்ளடக்கினது. 2 கொரிந்தியர் 11:28 பவுல் சொல்றாரு, நாம் பட்ட பாடுகள் கஷ்டங்கள்லாம் இருக்கிறது, அது மட்டும் இல்ல, எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஆத்துமாவில் அவருக்கு ஒரு பெரிய பேர்டன் இருக்கிறது, எல்லா சபைகளை குறித்து உண்டாகிற கவலை. ஆமே, அண்ணாளுக்கு குழந்தை இல்லை, அது சரீரத்தில் பிரச்சனை. ஆனா அந்த பிரச்சனை எங்க வர போயிட்டு தெரியுமா? அவளுடைய ஆத்மா வர பாதிச்சிட்டு. அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவ எப்படி அழுதாலும் மனம் கசந்து. தாவீதுக்கு பிரச்சனையும் ஆத்மா வர பாதிக்குது. அதாவது ஆத்மாவை ஒரு பிரச்சனை பாதிச்சிட்டுன்னா அதை எப்படி புரிந்து கொள்ளணும் தெரியுமா? நம்மளால துதிக்க முடியாது. அதான் தாவீது சொல்லுவாரு, உம்முடைய நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு என் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கும். பவுலையும் சீலாவையும் சரீர பிரகாரமாய் கட்டி போட்டார்கள், அவங்க ஆத்மாவை அவங்களால என்ன செய்ய முடியல, கட்ட முடியல. அதனால அவங்க என்ன செஞ்சாங்க? துதித்தார்கள். தாவீது சொல்ற 142 கடைசில, உம்முடைய நாமத்தை நான் துதிக்கும்படிக்கு என் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். அதனாலதான் சங்கீதங்கள்ல தாவீது ரிப்பீட்டடா சொல்லுகிற வார்த்தை உண்டு, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிற. அப்ப கலக்கம் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, சரீரத்தில் பாடுகள் உண்டு, ஆவியிலே பாடுகள் உண்டு, ஆத்மாவிலே பாடுகள் உண்டு. 1 தெசலோனிக்கேயர் 5:23-24 வசனங்களிலே ஆமென் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தின் தேவன் தாமே, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்போ பாடுகளுக்கு பின்னாக இருக்கிற நோக்கம் என்ன? பரிசுத்தம். சொல்லுங்க, பாடுகளுக்கு பின்னாக இருக்கிற நோக்கம். அப்ப பாடுகள்ல தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் விளங்கும், வெளிப்படும் போது நமக்குள்ள என்ன தங்கும் தெரியுமா? சமாதானம். ஹல்லேலூயா. ஒரு பொண்ணை தீயில போடுவதற்கான நோக்கம் என்ன? அது சுத்திகரிக்கிறது மட்டும் இல்ல, அது இன்னும் மேன்மையாக்க. தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில, பவுல் வாழ்க்கையில தேவன் ஒரு முள்ளை கொடுத்தார், சரீரத்தில் ஒரு முள்ளை கொடுத்தார். எதற்காக? எதற்காக? அவன் பரிசுத்தப்படுத்த. ஆவியில ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை எப்படி கொண்டு வந்துட்டார்னா, சபைகளை குறித்த கவலை இறக்கிட்டார். எதற்காக? உலக கவலை உள்ள வராதிருக்க. உலக கவலை உள்ள வந்துச்சுன்னா விதைய என்ன செஞ்சு போட்டுருமா? அது நெருக்கி போட்டுரும். ஹல்லேலூயா. ஆத்துமாவுல கவலையை கொடுத்தார். எதற்காக? சேதமடையாதிருக்க. தேவ பிள்ளை, என் நாமத்து நிமித்தம் அவன் பட போகிற பாடுகள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரே, இந்த வார்த்தையை தியானித்த போது எழும்பின கேள்வி, ஆண்டவர் நீங்க தான் பாடுபட்டுட்டீங்கல்ல, மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை நீங்க தான் எங்களுக்காக கஷ்டப்பட்டுட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு இந்த பாடுகள்? அதாவது நம்முடைய மீட்புக்காக அல்ல நம்முடைய பாடுகள். நம்முடைய மீட்புக்காக யார் பாடுபட்டா? அவர் பாடுபட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிற பாடுகளுக்கு பின்னாக தேவனுடைய திட்டங்களும் தேவனுடைய தீர்மானங்களும் இருக்கிறது. அதனாலதான் அவனுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட போகிறான் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். தேவன் கிறிஸ்து பாடுபட்ட பின்னும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பாடுகளை அனுமதிக்கிறதுக்கான 5 காரணங்களை வேகமாய் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். இதை ஒரு தேவ பிள்ளை உள்வாங்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையே
தாங்கிட்டே இயேசுவே